ஆம், ரிக்டர் அளவுகோலில் 8 புள்ளி அளவுக்கு பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டால் கூட அசையாமல் நிற்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டலியா. இப்படிப்பட்ட வீட்டில்தான் தனது மனைவி, மகன்களோடு வசித்து வருகிறார் அம்பானி. இந்த நிலையில்தான் முகேஷ் அம்பானி இருக்கும் இந்த நிலம் ஏழை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை நிறுவனத்திற்கு சொந்தமானது என்று தகவல் வெளியாகியுள்ளது. கரீம்பாய் இப்ராஹிம் என்பவர் இந்த நிலத்தை வக்ஃபு வாரியத்திற்கு தானமாக வழங்கியதாக கூறப்படுகிறது. ஒரு நிலம் வக்ஃபுக்கு கொடுக்கப்பட்டால் அது ஆதரவற்றவர்களுக்கும் வீடுகள் கட்டவும், ஆன்மீக பள்ளி கட்டுவது போன்ற நோக்கங்களுக்காக எடுத்துக் கொள்ளப்படும். இந்த நிலையில்தான் குறிப்பிட்ட அந்த இடத்தை ஏப்ரல் 2002 வக்ஃபு வாரியத்திடமிருந்து 21 கோடி ரூபாய்க்கு முகேஷ் அம்பானியுடன் தொடர்புடைய ஆண்டலியா கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் விலைக்கு வாங்கியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்தே 2006-2010 காலகட்டத்தில் கனவு இல்லமான ஆண்டலியாவை கட்டி முடித்துள்ளார் முகேஷ் அம்பானி. ஏற்கனவே இது தொடர்பாக மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வக்ஃபு வாரியத்துக்கு தானமாக வழங்கப்பட்ட சொத்தை தனியாருக்கு விற்க சட்டத்தில் இடம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த நில விற்பனையின் சட்டப்பூர்வ அனுமதி குறித்து சந்தேகம் உள்ளது. இது தொடர்பாக கரீம்பாய் அறக்கட்டளை மற்றும் வக்ஃபு வாரியம் இணைந்து தீர்வு காண வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பல ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் ஏப்ரல் 5 வக்ஃபு வாரிய சீர்திருத்த மசோதா நாடாளுமன்ற அவைகளில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று சட்ட திருத்தமாக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நிலுவையில் இருக்கும் வழக்கை நீதிமன்றம் விசாரித்து இந்த நிலம் அம்பானிக்கு சொந்தமில்லை என்று கூறினால் நிச்சயம் அவர்கள் வீட்டை இழக்கும் அபாயம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. வழக்கின் போக்கை பொறுத்து அடுத்து என்ன நடக்கும் என்பது தெரியவரும்.